ஒரு சதகா செய்துவிட்டு பிரயாணம் போறது. நீண்ட ஒரு பிரயாணம் போகிறோம், மஸ்ஜிதுக்கு ஒரு சதகா, மிஸ்கீனுக்கு ஒரு சதகாவை நாங்கள் கொடுத்து விட்டு அந்த பிரயாணத்தை மேற்கொண்டால் அல்லாஹு தஆலா கதிர்ல என்ன ஆபத்துக்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருந்தானோ, அது வர இருந்ததோ, அவைகள் அதன் மூலம் இல்லாமல் சென்றுவிடும், போய்விடும். இப்படியான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகிய முறையில் காட்டியிருக்கிறது, நெருப்படுத்தியிருக்கிறது. அத்தோடு எங்களுடைய பிரயாணம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளதான பிரயாணமாக இருக்க வேண்டும். ஒரு நண்பரை சந்திப்பதாக இருந்தாலும், குடும்பத்தோடு போகக்கூடிய பிரயாணமாக இருந்தாலும், அது ஒரு பாவத்தை நோக்கி நகரக்கூடிய, பாவத்தை நோக்கி நடக்கக்கூடிய, பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு பிரயாணமாக அமையக்கூடாது. அப்படியாக இருந்தால் அந்த சஃபரிலே, அந்த பிரயாணத்திலே